ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சட்னி நம்ம அரைச்சி கொஞ்ச நேரத்துலையே அதோட கலர் மாறி போயிடும். நம்ம அரைக்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் இருக்கும். பட் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அதோட கலர் மாறிட்டு அது ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் ஆயிரும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே இதோட கலர் மாறும். காலையில் அரைச்ச சட்னியை நைட்டுக்கோ இல்லைன்னா அடுத்த நாள் காலையிலையோ யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் அரைச்சி நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே புதினா சட்னி அரைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து அரைப்பீங்களோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு சட்னி தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புதினா சட்னியில் நம்ம தயிர் சேர்த்து அரைக்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதோட கலர் மாறவே மாறாது. இதே க்ரீன் கலரில் தான் ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாள் ஆனாலுமே இதோட கலர் மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெத்தட் தேங்காயை ஃப்ரெஷ்ஷாகவே குறைஞ்சது ஒரு 4 மாதமாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காயில் இருக்க நார் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக உடச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம கீரி எடுக்கணும்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கீரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த தேங்காயை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு இது ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வைக்கணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோம்னா இந்த தேங்காய் ஓட்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக தேங்காய் கலண்டு வந்துடும். தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் பின்னாடி இருக்க கருப்பான பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக நமக்கு வந்துடும். எல்லா தோலையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஏன்னா இந்த தேங்காயை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டோர் பண்ண போகிற தேங்காயில் நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா தேங்காய் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் இதை பல்ஸில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது. மிக்சியில் பல்ஸில் லைட்டாக ஒரு 2-3 தடவை விட்டு விட்டு எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக பூவாக நமக்கு வந்துடும். நிறைய பேர் தேங்காயை ஓட்டிலேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காயை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போது இந்த தேங்காயை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கனாலே இது ஒரு 4 மாதத்துக்காக அப்படியே இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தேவைப்படுறப்போ இதை நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இதை நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை பொரியலை சேர்க்குறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம இந்த மாதிரி ஏலக்காய் பவுடரெல்லாம் கடையில் போய் வாங்க மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு 15-20 ஏலக்காயை போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு ஏலக்காய் பவுடர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செய்கிற ஏலக்காய் தூளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். ஏலக்காய் சரியாக அரைப்படாமல் அங்கங்கே ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும். இதை நம்ம ஸ்வீட்டில் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கும் ஏலக்காயோட தோல் நாக்கில் தட்டுப்படும். ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் நார் நாராக இல்லாமல் நல்ல பவுடராக நைஸாக அரைப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயை போட்டுட்டு இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஏலக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏலக்காய் வந்து நம்ம ஸ்வீட்டில் தான் போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக நான் வந்து சுகரும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஏலக்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கும் போது இதிலேருந்து நமக்கு வந்து நாராக வராது, நல்லா ஃபைன் பவுடராக அரைப்படும். காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. முன்னாடி நான் காட்டினது வந்து ஏலக்காயை வறுக்காமல் நான் வந்து பவுடர் பண்ணது, அதனால தான் அது வந்து ஒரு மாதிரி நாராக இருந்துச்சு. இப்போ நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் தோசை சப்பாத்திலாம் சுடுறதுக்கு நான்ஸ்டிக்கை விட இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இரும்பு கல்ல நம்ம ஒரு தடவை சப்பாத்தி சுட்டுட்டோம்னா அடுத்த தடவை தோசை ஊற்றும் போது நமக்கு தோசை வந்து சரியாகவே எடுக்க வராது. கல்லுலேயே ஒட்டிக்கிட்டு அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தோசை சரியாக எடுக்க வர மாட்டேங்குது, அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வருதுன்னா இந்த பிரச்சனையை நம்ம ஒரே நிமிஷத்தை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்கங்க. இந்த புளியை சின்னதாக நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணிலையோ இல்லைனா ஒரு டிஷ்யூலையோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. இப்போது இதை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து தோசை ஒட்டிக்கிட்டு எடுக்க வர மாட்டேங்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தோசைக்கல்ல தேய்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தால் தேய்க்கும் போது வெங்காயம் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து புளி வச்சு தேய்க்கும் போது அடுத்தடுத்த டைமும் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். தோசை வந்து கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா மெல்லிஸாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய மரக்கரண்டி இருக்கும். இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் மரக்கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மரக்கரண்டி யூஸ் பண்ணோன்னா நம்ம பாத்திரம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி எல்லாம் ஒன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் நம்ம சரியாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா இதில் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபங்கஸ் வந்துடும். ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். கூடவே இந்த மாதிரி பாதி அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த லெமனில் கொஞ்சமாக உப்பு தொட்டுட்டு கரண்டி ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி கரையாக இருக்க பாருங்கள், இங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா மரக்கரண்டியையுமே இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துருங்க. இப்போ ஒரு துணி வச்சு இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சிட்டு ஃபுல்லாக காய விட்டுருங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் ஈரத்தோடய நீங்கள் எடுத்து ட்ராயரில் வைக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ராயரில் வைக்கணும். ஈரத்தோடய வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃபங்கஸ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மரக்கரண்டி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபங்கஸ் வராமல் கரண்டி வந்து டக்குன்னு உடஞ்சிடாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.